பிராண்ட் பார்த்தீங்கன்னா டெலிவரிங்கிற பிராண்ட்ல வந்து U1 எலக்ட்ரிக் லோடர். ஸோ இது வந்து எஸ்பெஷலி லோடிங்காகவே மேனுஃபேக்சர் பண்ண வெஹிக்கிள். ஓகே. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் போஷ் மோட்டர் வந்துடும். பேட்டாரிங்கிற பிராண்டு இது வந்து ஜெய்ப்பூர்ல மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 விதமான மாடல்ஸ் இருக்கு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈவி ஹப்பை பத்தி வந்து சொல்றீங்களாங்க சார்? கண்டிப்பா சொல்றேன் சார். என்னோட பேர் அகமத். இந்த ஈவி ஹப்போட கோ ஃபவுண்டரா இருக்கேன். ஈவி ஹப் அப்படின்னா ஒரு மல்டி பிராண்ட் ஷோரூம். ஒரு கஸ்டமருக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடா என்ன வேணுமோ அது ஒரே இடத்துல வாங்கிக்கலாம், ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்கணுங்கிறது தான் இந்த ஈவி ஹப்போட கான்செப்ட். ஸோ ஈவி ஹப்புக்குள்ள என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள்ல இருந்து 3 வீலர் லோடர் ஆட்டோ வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குங்கிறது தான் இந்த ஈவி ஹப்போட கான்செப்ட். ஸோ இந்த ஈவி ஹப் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 20+ பிரான்ச்சஸ் இருக்கு. இதை வந்து நாங்கள் பிரான்ச்சைஸியா கொடுத்துட்டு இருக்கோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மினிமமா ஒரு டீலர் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம டீலர்ஷிப் கொடுக்கலாம். ஸோ நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 6க்கும் மேற்பட்ட பிராண்டுகளோட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ 6 பிராண்டோட கிளப்பான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஈவி ஹப். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவி ஹப் நான் பார்த்தேங்க சார். ஆக்சுவலா அதுக்கு புதுசா வந்து பாத்தீங்கன்னா டெலிவரின்னு ஒரு வெஹிக்கிள் இருக்குல்லைங்க சார், அது என்னதுங்க சார்? அதுவும் ஈவி ஹப் கூட சேர்ந்தது? எஸ். இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவி ஹப்ங்கிற இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 2019 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். இது வந்து ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா தமிழ்நாடு அப்புறம் கேரளால சில பகுதிகளிலையும் டீலர்ஷிப் இருக்காங்க, எங்களோட பிரான்சைஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த டெலிவரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சொந்த தயாரிப்பான ப்ராடக்ட், அது எங்களோட சொந்த பிராண்ட். ஸோ இந்த டெலிவரிங்கிற இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நியூயார்க்ல யூஎஸ்ல நாங்க லான்ச் பண்ணியிருந்தோம் இந்த பிராண்டை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்டோட ப்ரோமோ பாத்தீங்கன்னா இந்தியாவில் பண்ணியிருந்தோம். ஸோ இது லான்ச் பண்ணி இந்த டெலிவரிங்கிற பிராண்டு லான்ச் பண்ணி 6 மாசம் ஆச்சு. இப்போ இந்தியா ஃபுல்லா எல்லா டீலருக்கும் எக்ஸிஸ்டிங் ஈவி டீலர்ஸ் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சப்ளை பண்றீங்க நீங்க வந்து ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே கோயம்புத்தூர்லயே ஃபேக்டரி போட்டு இங்கே அசம்பிள் பண்ணி இந்தியா ஃபுல்லா நாங்க சப்ளை பண்றோம். இப்போ நம்ம ஈவி ஹப்புக்குள்ள வந்து சார் இப்போ மினிமம் என்ன ரேஞ்சில வந்து பர்ச்சேஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு? எஸ். இப்போ இந்த ஈவி ஹப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் சைக்கிள் சொல்லியிருந்தேன்ல, ஸோ 32,000ல சைக்கிள்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு டெய்லி கம்யூட்டர் ஸ்கூட்டர்ஸ் போயிட்டோம்னா ஒரு 55,000 ரூபாயில இருந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் நிறைய வேரியன்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ கஸ்டமர் உள்ள வந்தாங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஒரே இடத்துல கிடைக்கும். ஓகே ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர்ஸ் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டைப்லயே இருக்கு. எஸ். நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிள், எலக்ட்ரிக் லோடர் ஸ்கூட்டர்ஸ், எலக்ட்ரிக் டெய்லி கம்யூட்டர் ஸ்கூட்டர்ஸ், எலக்ட்ரிக் 3 வீலர் லோடர் ஆட்டோஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். இப்போ ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டோம்ங்க சார், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்தா எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணணும், எவ்வளவு கிலோமீட்டர் போகுங்க சார்? கண்டிப்பா. இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், பேசிக் ஸ்கூட்டர் எடுத்துட்டோம்னா 3 to 4 hours சார்ஜ் பண்ணணும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம்னா பேசிக்கா 50 கிலோமீட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 140 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன பிராண்ட் வச்சிருக்கோங்க சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டரின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, ஜெமோபாயின் ஒரு பிராண்ட் இருக்கு, திரங்கான்னு ஒரு பிராண்ட் இருக்கு, பவரோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. அது போக இன்னும் நிறைய கம்பெனிஸ் கூட இப்போ டைப் பண்ணியிருக்கோம் ரீசெண்டா. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் எல்லாம் இருக்குங்க சார்? எஸ். இப்போ எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து வண்டி எடுக்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்கு, பஜாஜ் ஃபைனான்ஸ் கூட டைப் இருக்கு, இசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு சொல்லிட்டு அவங்க கூட டைப் பண்ணியிருக்கோம். அது போக ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ஸ்க்கு ஐசிஐசிஐ பேங்க் பண்ணி கொடுக்குறாங்க, மல்டிபிள் பேங்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் ஆகுங்க சார் ப்ராசஸிங்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமரோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஈவன் 100% வரைக்கும் ஃபண்டிங் பண்ணி கொடுக்க முடியும். சிபில் ஸ்கோர் கொஞ்சம் 650 அது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா 80% வரையும் லோன் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட ப்ராசஸிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 days ஆகுது. பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து பிளாஸ்ட் எல்லாம் ஆகுதுங்க சார். இப்போ அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்மளும் எல்லா சோசியல் மீடியால எல்லாம் பார்த்தோம், நியூஸ்ல பார்த்தோம். பட் அதெல்லாம் எதனால ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மக்களுக்கு அந்த பயன்பாடு வந்து அந்த அளவுக்கு தெரியாம இருந்துச்சு.
அது டீலரும் வந்து அந்த அளவுக்கு எத்தி வைக்காம இருந்தாங்க. இப்ப எல்லா டீலருமே வந்து கிளியரா ஒரு ப்ராடக்ட் விற்கும் போதே எப்படி வண்டி ஓட்டணும், எப்படி சார்ஜ் போடணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணுங்கிறத எல்லா டீலருமே சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா இந்த ஒரு 1 இயர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் ஏற்பட்டிருக்காது. ஸோ அதுக்கு வந்து டீலரோட விழிப்புணர்வு பிளஸ் மக்களோட விழிப்புணர்வு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன சார் ஆக்சுவலா வந்து என்ன செக்மெண்ட்ல வந்து கேட்டகரியில அதெல்லாம் வாங்கியிருக்கீங்க? சார் நாங்க ஈவி ஹப் வந்து பாத்தீங்கன்னா 2022ல ஃபேண்டாஸ்டிக் பிராண்ட் அவார்டுங்கிற ஒரு சர்டிபிகேட் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா 2024ல வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்ல வந்து ஈவி ஹப் அண்ட் டெலிவரி கம்பெனி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம், ஸ்பெஷல் பார்ட்னரா இருந்தோம். இன்னொரு தடவை வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இவி வெஹிக்கிள் வின்னர் அவார்டும் வந்து எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் பெட்ரோல் வெஹிக்கிளுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்துட்டீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல ஒரு தடவை சார்ஜ் போட்டோம்னா 5 rupees வருது அப்படின்னா, பெட்ரோல் பாத்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 103 ரூபா வருது. ஸோ இதுல 5 rupeesக்கு நீங்க 50 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜா நீங்க ஓட்டலாம் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதே இது நீங்க 103 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிற இடத்துல 40 to 50 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. ஸோ நீங்க வேரியேஷன் பாத்துங்க, ஆல்மோஸ்ட் வந்து 90 rupees நீங்க வந்து 50 கிலோமீட்டருக்கு நீங்க சேவ் பண்ணலாம். இப்போ நம்ம என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாமாங்க சார்? கண்டிப்பாங்க. இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா டெலிவரிங்கிற பிராண்ட்ல வந்து U1 எலக்ட்ரிக் லோடர். இது வந்து எஸ்பெஷலி லோடிங்காகவே மேனுஃபேக்சர் பண்ண வெஹிக்கிள். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல போஷ் மோட்டர் வந்துடும் அண்ட் ஓவரால் லோடிங் கெபாசிட்டி வில் பி அரௌண்ட் 250 kilograms. 250 kilograms. இதுல 4 different types of battery variants வருது. அதுலயுமே ஸ்மார்ட் அண்ட் நான் ஸ்மார்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸோட வருது. சார்ஜ் பண்ணணும், இது டிபெண்ட்ஸ் அப்பான் த பேட்டரி கெபாசிட்டிங்க. நீங்க பேசிக் பேட்டரி எடுத்தீங்கன்னா ஒரு 4 hours சார்ஜ் பண்ணணும். டாப் அண்ட் பேட்டரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 hours சார்ஜ் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஆகுங்களா பிரைஸ்? ஆமாங்க, பேசிக் வேரியன்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1,14,000. பேசிக் வேரியன்ட். ஆமாங்க. இஎம்ஐல அவைலபிளுங்களா? பண்ணிக்கலாம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம், ஈசா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்வீஸ் எல்லாம் சர்வீஸ் வந்து நீங்க எனி மல்டி பிராண்ட் 2 வீலர் எலக்ட்ரிக் 2 வீலர் ஷோரூம்ல நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதே பிராண்ட் தான். அதே வண்டி தான் வித் டிஃபரண்ட் கலர்ஸ், 4 different types of கலர்ஸ் இருக்கு. அண்ட் மேக்ஸிமம் எல்லா லோடர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 inch வீல்ஸ் தான் வரும். பட் இதுல அங்க 12 inch வீல்ஸ் கொடுத்துருக்கோம். 12 inch. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ லோடு ஏற்றிட்டு நீங்க வந்து ஓட்டும் போது ஸ்பீட் பிரேக்ல தட்டாது. அண்ட் டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் ஆஃப் பேட்டரி காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு % கம்மியாகும் போது நீங்க பாத்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்க சார்ஜ். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்னா, இது இப்போ கலருக்கு வேரியஸ் ஆகல வந்து கலருக்கு வந்து உங்களுக்கு பிரைஸ் சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு பேட்டரியோட வேரியன்ட் தகுந்த பிரைஸ் சேஞ்ச் ஆகும். பேசிக் பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.6 கிலோவாட்ல இருந்து இருக்குங்க. ஓகே ஓகே. அது வந்து உங்களுக்கு எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,04,000 ஸ்டார்ட் ஆகுது. அதே டாப் எண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோவாட் பேட்டரியோட வரும். அது வந்து உங்களுக்கு எக்ஸ் ஷோரூம் வந்து 1,23,000 வரும். எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா? ஒரு டைம் பேசிக் வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது டைம் கணக்கு கிடையாது, கிலோமீட்டர் கணக்கு தான் வரும். ஓகே. பேசிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆகும். டாப் எண்ட் போயிட்டீங்கன்னா ஒரு 140 கிலோமீட்டர் வரைக்கும் சார்ஜ் போகும். எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணணும்? 4 hours பேசிக் வேரியன்ட். டாப் எண்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோவாட் பேட்டரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7 hours ஆகும். டியூவல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துரும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துரும். அண்ட் சைட்ஸ் அண்ட் சென்சர் இருக்கு. அண்ட் இதோட ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் ஒரு சிங்கிள் ஃப்ரேம், எங்கேயுமே ஜாயிண்ட் இல்லாம பண்ணிருப்பாங்க. சோ இதனால என்னன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து லோடு வச்சுட்டு போகும்போது ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். சோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கனால உங்களுக்கு வண்டி வாபிள் ஆகாம, லோடு வச்சாலும் வாபிள் ஆகாம ஸ்மூதா போகும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ மெயின்டெனன்ஸ் பண்றது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனியா இருக்கு. பெட்ரோல் வண்டி மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடாது. இது வந்து கைண்ட் ஆஃப் நம்ம ஒரு செல்போன், பெரிய சைஸ் செல்போன் மாதிரி இதை பாத்துக்கணும். சோ இதுல வெயில சார்ஜ் போடக்கூடாது, மழை பெய்யறப்ப சார்ஜ் போடக்கூடாது. ஸோ பேட்டரி மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்னு நிறைய ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதை படி ஃபாலோ பண்ணா உங்களுக்கு பெருசா இந்த செலவு வராது. ஸோ நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம், செல்போன் மாதிரி பத்திரமா பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஸோ மெயினா பேட்டரி ஹராஸ் பண்ணக்கூடாது. பேட்டரி எப்படி யூஸ் பண்ணணும், சார்ஜ் எப்படி போடணுங்கிற சில வரைமுறைகளா இருக்கு. அதுக்கு தகுந்தபடி நம்ம யூஸ். பேட்டரிங்கிற பிராண்டு இது வந்து ஜெய்ப்பூர்ல மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 2 விதமான மாடல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி. இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 120 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும் சிங்கிள் சார்ஜுக்கு. அண்ட் இதோட பாடி பாத்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் பாடி, எங்கேயுமே ஃபைபர் வராது, ஃபுல் மெட்டல் பாடி வருங்க. ஸோ இதோட கர்வ் வெயிட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 105 kilograms வந்துடும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 3 ரைடிங் மோட்ஸ் வந்துடும் உங்களுக்கு: எக்கானமி, கம்ஃபர்ட் அண்ட் ஸ்போர்ட். எக்கானமில போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஸ்பீடு வந்து ஒரு 35-40 வரைக்கும் போகும்.
அதே நீங்க ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு 70 வரைக்கும் போகும், ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிள்ல உங்களுக்கு வரது வந்து லூகஸ் டிவிஎஸ் மோட்டர் தான் வருது. ஸோ டிவிஎஸ் ஐக்யூப்ல என்ன மோட்டர் வருதோ அதே மோட்டர் தான் இதுலயும் வருது. டிஸ்பிளே ஆண்ட்ராய்டு ஃபோன் டிஸ்பிளே மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷனோட டிஸ்பிளே வந்துடும். உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸும் அதில் மாறும். அண்ட் MT2 ரேஞ்சும் காமிச்சிடும் இந்த மாடல்ல. இது எவ்வளவு நேரம் சார்ஜ் இது போகணும்? இது வந்து 6 hours சார்ஜ். 6 hours சார்ஜ் போகணும். எவ்வளவு கிலோமீட்டர்? 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிடைக்குங்க. ஓகே, இது இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டுருவோமா? இல்ல இல்ல, இது இவ்வளவுதான். இது இப்போ நார்மல் பைக்ஸ் மாதிரி இதுக்கும் சர்வீஸ் அந்த டைமிங்? ஆமாங்க, இது வந்து கிலோமீட்டர் கணக்கு வராது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் கணக்கு வராது. எவ்ரி 3 months ஜெனரல் செக்அப் பண்றது நம்ம ஷெட்யூலுங்க. வண்டி ஓடுதோ ஓடனாலும் நம்ம எவ்ரி 3 months ஜெனரல் செக்அப் பண்ணுவோம். அதே பிராண்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து லோ இவின்னு ஒரு மாடல். இது பாத்தீங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். ஸோ ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஒரு 35-40 வரைக்கும் தான் போகும். ஸோ இது ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம சேஃப்டி ஹெல்மெட் மட்டும் போட்டா போதும். ஸோ இந்த பிராண்ட்ல இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான பேட்டரி இருக்கு. 50 கிலோமீட்டர் பேட்டரி இருக்கு, 75 கிலோமீட்டர் பேட்டரி இருக்கு. ஸோ எந்த பேட்டரி வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 50 கிலோமீட்டர் பேட்டரி சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 78,000 வரும். அதே 75 கிலோமீட்டர் பேட்டரி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 86,000 வரும். ஒரே வெஹிக்கிளுக்கு 2 விதமான பேட்டரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு ரிவர்ஸும் வந்துடும். லேடிஸ் எல்லாம் ஈஸியா ஓட்டலாம். லைசன்ஸ் இல்ல, ஒரு 11th 12th படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், லேடிஸ். இது எவ்வளவு வருதுன்னா பிரைஸ்? 2 பேட்டரி சொன்னா இல்லீங்களா? 50 கிலோமீட்டர் பேட்டரி போட்டீங்கன்னா 78 ரூபா வரும். ஓகே, அதே 80 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் பேட்டரி போட்டா 86,000. 86 பேட்டரி வேரியஸ் பிரைஸ் வேரியஸ். இதுக்கும் ஃபைனான்ஷியல் அவைலபிள். இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா பவரோங்கிற பிராண்ட். இதுல 2 விதமான மாடல் இருக்கு. ஒன்னு வந்து அமேஸ், இன்னொன்னு வந்து நெக்ஸ்ப்ளோ. ஸோ அமேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்க் வந்துடும். அதே மாதிரி இதுலயும் வந்து உங்களுக்கு 50 கிலோமீட்டர் பேட்டரி ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. பட் அதுலயே 2 டைப் ஆஃப் பேட்டரி இருக்கு. உங்களுக்கு கிராஃபைன் பேட்டரி வேணா கிராஃபைன் பேட்டரி போட்டுக்கலாம், அப்புறம் இல்லைன்னா லித்தியம் அயன் பேட்டரி வேணும், லித்தியம் அயன் பேட்டரி போட்டுக்கலாம். ஸோ உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த பேட்டரி வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். இதே கிராஃபைன் பேட்டரி போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 year வாரண்டி அண்ட் 2 to 3 years லைஃப் வரும். இதே லித்தியம் அயன் பேட்டரி போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 years வாரண்டி அப் டு 5 years வரைக்கும் லைஃப் வருங்க. ஸோ கிராஃபைன் பேட்டரி போட்டா அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60,000. வேற இதுலயே நீங்க லித்தியம் அயன் போட்டீங்கன்னா 50 கிலோமீட்டர் பேட்டரிக்கு வந்து அரௌண்ட் 78,000 வரும். இந்த மாடல் பாத்தீங்கன்னா அதே பவர் பிராண்ட்ல நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் மாடல். ஸோ இது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்பெக் வைஸ் சேம் ஆஸ் அமேஸ் மாதிரி தான். பேட்டரி எல்லாமே சேம் தான். இதுல 50 கிலோமீட்டர் பேட்டரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 65,000 வரும். வேற இதுல நீங்க லித்தியம் அயன் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் பேட்டரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 82,000 வரும். நல்ல கலர் இல்லைங்களா? ஆமாங்க, நிறைய கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. பிங்க் இருக்கு, பர்பிள் இருக்கு, ப்ளூ இருக்கு, கிரே இருக்கு. இப்போ இன்ஷியல் அமௌண்ட்னா இதுக்கு எவ்வளவு கட்டுறோம்? டிபெண்ட்ஸ் அப்பான் த கஸ்டமர் சிபில் ஸ்கோருங்க. அவங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா ஃபுல் அமௌண்ட்டுமே லோன் ஆகும். இல்லன்னா அவங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து 70% or 80% அது பேங்க் டிசைட் பண்ணுவாங்க. பேங்க் டிசைட் பண்ணுங்க. இது என்ன பிராண்ட்னா? அதே பவர் பிராண்ட்ல லோடு வெஹிக்கிள்ங்க. லோடு வெஹிக்கிள். ஓகே. இது வந்து மல்டி பர்பஸ். நீங்க சீட் ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து லோடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டபுள்ஸ் போகும்போது நீங்க சீட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டபுள்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரி ஆப்ஷன்ஸ் வருதுங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு பேசிக் பேட்டரி வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 73,000 ஸ்டார்ட் ஆகுது. டாப் அண்ட் போயிட்டீங்கன்னா 1,14,000 வரைக்கும் போகுங்க. 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் வருது. கலர் 2 வேரியஸ் கலர் தான் இல்லைங்க. இதுக்கு போக ரெட் இருக்குங்க. ரெட் மெரூன். இப்போ எக்ஸல் எடுக்கிறதுக்கு இதுக்கு போலாம் இல்லைங்களா? கண்டிப்பா போலாம். இது 250 300 கிலோ வரைக்கும் இது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சஸ்பென்ஷன் வந்துடும். ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ் பேக் டிஸ்க் டபுள் சஸ்பென்ஷன் லோடு வச்சா நல்லா இருக்கும். சோ மல்டி பர்பஸ். சில வண்டியெல்லாம் லோடு மட்டும் தான் அடிக்க முடியும். இது வந்து லோடு யூஸ் பண்ணிக்கலாம். லோடு அடிக்காத டைம் நீங்க டபுள்ஸும் போய்க்கலாம். டபுள்ஸும் வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எவ்வளவு லோட் வைக்கலாம்? இதுல 250 300 கிலோ வைக்கலாம். 300 கிலோ வைக்கலாங்களா? அப்ப வச்சோம்னா எவ்வளவு வேகத்துல போகுங்க? இது ஸ்பீட் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். அது ஸ்பீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 தான் போகும். 35 போகும். ஓகே. லோட் அடிக்கிறவங்க அவ்வளவு போக மாட்டாங்க. நார்மலிட்டியா இருக்கு. அதுக்கு மேல ஃபாஸ்டா போனா வண்டி வாபிள் ஆகும். இந்த மாடல் பாத்தீங்கன்னா திரங்கா வஜ்ரா. இது ஹைதராபாத்ல இருந்து வருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி லோடுங்க. இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 350 கிலோ வரைக்கும் லோட் பண்ணலாம். அண்ட் இதுல ட்ரிபிள் சஸ்பென்ஷன் டபுள் டிஸ்க் வந்துடும். 2 பக்கமும் சைட் ஸ்டாண்ட் வந்துடும். சோ எந்த பக்கம் வேணா நீங்க ஈஸியா சாஞ்சு லோடு ஏத்தி இறக்கிக்கலாங்க. ஃபுல் லோட் அடிக்கலாம் இல்லீங்களா? லோடுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணி 350 கிலோ மேல அடிக்கலாங்க. அண்ட் இதுலயும் அதே மாதிரி 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரி வருது. பேசிக் பேட்டரி எடுத்துட்டீங்கன்னா 1,04,000 வரும். டாப் அண்ட் 100 கிலோமீட்டர் பேட்டரி எடுத்தீங்கன்னா 1,30,000 வரும். ஃபுல்லா லோடிங் பர்பஸ்க்காக மட்டும் ஹெவி லோடு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக ஒரு நாளைக்கு 200 பெட்ரோல் மிச்சம் பண்ணி கொடுக்கும். இதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எவ்வளவு நேரம் சார்ஜ் போடுறோமோ அவ்வளவு நேரம் தான் இல்லீங்களா? இது ஒரு 5 hours தான் மேக்ஸிமம். இல்ல 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரி இருக்கு. ஓகே. 4 hours 5 hours 6 hours. ஓகே. அப்ப பேட்டரி நம்ம மாத்தில பிரைஸ் வேரியஸ் ஆமாங்க. ஒரு தான் சொன்னது 1,04,000 ஸ்டார்ட் ஆகுது. 130 வரைக்கும். 130.